வயசு வித்தியாசம் ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு 40-45 வயசு இருக்காது. ஒரு 45 வயசு ஆளுக்கு ஆனந்திய கட்டி குடுக்கறதுக்கு நாம என்ன தயாராவா இருப்போம்? எந்த தைரியத்துல வந்து ஆனந்தி கிட்ட உனக்கும் எனக்கும் எல்லா வகையிலும் பொருத்தம் இருக்குன்னு சொன்னாரு? உனக்கும் டிவோர்ஸ் எனக்கும் டிவோர்ஸ்ங்கிற அர்த்தத்துல சொல்லிருப்பாரோ? அதான் நீ எனக்கும் ஒரு விஷயம் புரியல. நம்ம பல சந்தர்ப்பங்கள்ல ஆனந்திக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த சொல்லிடணும்னு முயற்சி பண்ணி சொல்லாம இருந்திருக்கோம். பல தடவை நானும் ஆனந்தியுமே இத பத்தி பேசியிருக்கோம். கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆன விஷயத்த அவங்க யாருக்கிட்டயுமே சொல்லாம இருக்கோமே. சுமங்கலி பூஜைக்கு போனப்ப கூட அடுத்த வருஷம் நீ கல்யாணம் ஆகி சுமங்கலியா இருக்கணும்னு சொல்றாங்களே, எப்படி இவங்க கிட்ட கல்யாணமான விஷயத்த சொல்றதுன்னு நாங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி இருக்கிறப்ப இவருக்கு எப்படி ஆனந்திக்கு டிவோர்ஸ் ஆன விஷயம் தெரிஞ்சிருக்கும்? நாம சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா மாமா ஒருவேளை அவங்க வீட்டுல பேசிருக்கலாம்ல, இல்ல அதையாச்சும் சொல்லிருக்கலாம்ல. இல்லன்னா ஏன் புருஷன் கிட்டயோ குமரன் கிட்டயோ எப்பவாச்சும் அந்த ஆளு வந்து பேசுறப்ப கேட்டிருக்கலாம்ல. வெளிய ஆம்பளை ஆளுங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு நமக்கு என்ன குணா தெரியும்? நாம தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ ஒருவேளை அவங்க எதுவும் சொல்லிருக்கலாம்ல. ஆனா குமரன் சார் இது வரைக்கும் ஆனந்திக்கு விவாகரத்தான விஷயத்த பத்தியோ ஆனந்தி வாழ்க்கையில என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்டதே இல்லையே. இது வரைக்கும் அவர் என்கிட்ட பேசுனதுல இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. இன்னும் சொல்ல போனா அகிலா கூட என்கிட்ட இத பத்தி பேசினதே கிடையாது. இப்ப என்ன அதுவா முக்கியம்? எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் கல்யாணம் ஆகி டிவோர்ஸும் ஆனவன். அதனால லெட்டர் கொண்டு வந்து கொடுத்து நாம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்காரு. நீ தெளிவா சொல்லிட்டல்ல ஆனந்தி, எனக்கு இதுல விருப்பம் கிடையாது, தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டல்ல. இனி நேர்ல பார்த்தா கூட முக கொடுத்து பேசுற வேலை எல்லாம் இனிமே வச்சுக்காதாம். அப்படி மறுபடியும் அந்த ஆளு ஏதாவது பேச வந்தா நீ வந்து எங்க கிட்ட சொல்லு, நாங்க